வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 27ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஃபெங்கல் புயலாக மாறக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில மயிலாடுதுறை உள்ளிட்ட 3 டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பல்வேறு மாவட்டங்களில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழைப்பொழிவு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த புயலினுடைய வேகம் அப்படிங்கிறது சற்று குறைந்து இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்தடுத்து மழை நகர்வுகளும் அதனுடைய தாக்கமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் நம்மோடு டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் இணைகிறார். அவரிடம் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புயல் உருவாகிறதுக்கு முன்னாடியே அதிக அளவிலான மழைப்பொழிவை கொடுத்திருக்கு. இனி அடுத்தடுத்த நகர்வுகள்ல எப்படி இருக்கும்? கண்டிப்பாக தற்பொழுது இந்த நிகழ்வானது யாழ்ப்பாணத்திற்கு 300 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது திரிகோணமலைக்கு நேர் பகுதியை விட்டு வடக்கே வந்துவிட்டது. திரிகோணமலையை விட்டு வடக்கே வந்துவிட்டது. யாழ்ப்பாணத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலையும், வேதாரண்யத்திற்கு 350 கிலோமீட்டர் தொலைவிலையும், புதுச்சேரிக்கு 450, சென்னைக்கு 550 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது நேற்று வரைக்கும் வேகமாக வந்தது. நேற்று இரவிலிருந்து மிக வேகம் குறைந்து இப்பொழுது அதை விட ரொம்ப வேகம் குறைந்து விட்டது. இது அதாவது மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகம் 9 கிலோமீட்டர் 10 என்ற அளவுக்கு குறைந்து விடும் பொழுது 10, 8, 9 என்று குறைந்து மிக மெல்ல நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுதைக்கு அந்த இடத்துல 2 வெப்ப நீரோட்டங்கள் பயணிக்கிற காரணத்தினால எந்த வெப்ப நீரோட்டத்தை பிடித்து தமிழ்நாட்டுக்கு வரும் என்று கொஞ்சம் சாதக சூழல் கணிக்க முடியாத நிலையில் இருக்குது அந்த இடத்துல. ஆனால் 2 வெப்ப நீரோட்டமும் இணையுடன் மாமல்லபுரத்திற்கு தெற்கே உள்ள சதுரங்கப்பட்டினமாக கணக்கிடப்படுகிறது. சரியாக எந்த நீரோட்டத்தில் பிடித்து வந்தாலும் அது சதுரங்கப்பட்டினம், அதாவது கூவத்தூர், மாமல்லபுரத்திற்கும் மரக்காணத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்தடையக்கூடிய நாள் 30ஆம் தேதி இரவு, கரையை கடக்கக்கூடிய நாள் 30ஆம் தேதி இரவு. ஆகவே அந்த அளவிற்கு இது மெதுவாக வரும். இது கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய நீரோட்டம், ரொம்ப தொலைவில் இருக்காது. சுமார் 100 கிலோமீட்டரா, 150 கிலோமீட்டரா, 200 கிலோமீட்டரா, அவ்வளவுதான். டெல்டாவுக்கு எந்த அளவிற்கு தொலைவில் செல்கிறது என்பதை தான் நம்ம இப்ப பார்க்க வேண்டியிருக்கு. 100 கிலோமீட்டர் தொலைவில் செல்லக்கூடிய அந்த நீரோட்டம் என்றால் நன்றாக ஒரு மழைப்பொழிவை, நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். 175 கிலோமீட்டர் தொலைவில் ஒன்று இருக்கிறது. அது கொஞ்சம் மழைப்பொழிவை அளவில் குறைவாக கொடுக்கும். பொதுவாக புயலாக உருவெடுத்து விட்டால் இப்படி பரந்த மேகம் இருக்காது. இப்ப திருநெல்வேலி வரைக்கும் மழை பொழிந்து கொண்டிருப்பது எல்லாம் சுருங்கி உயரம் கூடிவிடும். அகலம் குறைந்து உயரம் கூடிவிடும். அதனால இப்ப மதுரையெல்லாம் தூறல், ராமநாதபுரத்தில் தூறல் இருந்தாலும் திருச்சியில் தூறல் இருக்கக்கூடிய நிலையில திருவண்ணாமலைக்கு தூறல் இருக்கக்கூடிய இது சுருங்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே தூறல் மழை பொழிவை கொடுக்கும். தீவிரமடைந்து எந்த அளவிற்கு நெருக்கமாக வருகிறதோ அந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மட்டும் வெளி சுற்றுப்பட்டு மழை பொழிவை கொடுக்கும். அது வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இது. ஆனால் நாளை 28ஆம் தேதி இரவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரைக்கு அது எந்த வழித்தடத்தில் போனாலும் மழை பொழிவை தொடங்கிடும். அதாவது நெருக்கமாக வந்துவிடும். நாளை இரவு, அதாவது 28ஆம் தேதி இரவு நெருக்கமாகிவிடும். அதனால வெளிச்சுற்று காற்று தமிழ்நாட்டில் பட குளிர் வெப்ப நீராவி இணைப்பின் காரணமாக நாளை இரவிலிருந்து சென்னைக்கு மழை பொழிவை கொடுக்க தொடங்கிடும். டெல்டா மாவட்டத்தில் அதாவது இப்பொழுது எந்த நிலையிலன்னா லேசான மழையாக திருவாரூரோட கிழக்கு பகுதி மிதமான மழை பொழிவாகவும், நாகப்பட்டினத்துல சற்று கனமழை பொழிவாகவும், குறிப்பாக வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், கோடியக்கரை, வேதாரண்யம், தரங்கம்பாடி, மயிலாடுதுறை மாவட்ட பகுதி, காரைக்கால் இதெல்லாம் நல்ல கனமழையை பொழிந்து கொண்டிருக்கு. இதே நிலை வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு தொடரும். நாளை இரவுக்கு பிறகு தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு மழைப்பொழிவு. காரணம் என்னன்னா 28ஆம் தேதி தமிழ்நாட்டு கரையை நெருக்கமாக வரும் பொழுது வெளி சுற்றப்பட்டு சென்னையிலிருந்து வேதாரண்யம், கோடியக்கரை வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். 29ஆம் தேதி செயலிழக்க போகிறது. அப்போ சுருங்கி ஒரு இடத்துல குவிந்த மேகம் செயலிழக்கும் போது மீண்டும் விரிவடையும், பரவலாகிவிடும். அப்போ மீண்டும் மதுரை, திருநெல்வேலி எல்லாம் மழைப்பொழிவை மீண்டும் கொடுக்க தொடங்கும். அப்பொழுது அது தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும். ஏன்னா நிறைய மேகங்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு வச்சு செயலிழக்கும் பொழுது, மழை மேகங்களை பரப்பும் பொழுது இரு காற்று இணைவு என்பது கோயம்புத்தூர் வரைக்கும், நீலகிரி மாவட்டம் வரைக்கும், அதே போல கர்நாடக எல்லை வரைக்கும், தென் மாவட்டங்கள் வரைக்கும், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் நாளை இதே நிலையில் நீடித்து டெல்டா மாவட்டங்களுக்கும்
கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் புதுச்சேரி வரைக்கும். நாளைய மறுநாள் மழை பொழிவு சென்னைக்கும் தொடங்கி, நாளை இரவு சென்னைக்கு தொடங்கி அடுத்த நாள் டெல்டாவிற்கும் தொடங்கி ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் வட தமிழ்நாட்டிற்கும் ஒரே மாதிரியான மழை பொழிவாக இருக்கும். நெருங்கி கரை கடக்கும் பொழுது குறிப்பாக அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அதாவது கரை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள இடம் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே மரக்காணத்திற்கும் மாமல்லபுரத்திற்கும் இடைப்பட்ட சதுரங்கப்பட்டினம் பாலாறு கரையை கடக்கக்கூடிய, கடலில் கடக்கக்கூடிய இடமாகிய அந்த இடம். அந்த இடத்துலதான் இது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால டெல்டாவில் மழை இருந்தாலும் டெல்டாவை விட சென்னை அந்த கரை கடக்கக்கூடிய இடப்பகுதியாகிய செங்கல்பட்டு மாவட்டம், அதாவது மதுராந்தகம், கடலோர மாவட்டங்கள்ல மழை பொழிவு அதிகமா எதிர்பார்க்கலாம், அதிகரிக்கும். ஆமா, அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவில் இதே நிலை. நாளைய மறுதினம் கொஞ்சம் கூடும். ஆனால் டெல்டாவை விட சென்னைக்கு கூடியிருக்கும். டெல்டாவை விட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள், உள்ளே திருவண்ணாமலை வரைக்கும், கள்ளக்குறிச்சி வரைக்கும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை வரைக்கும் அந்த மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கரையை கடக்க நெருங்கும் பொழுது கொஞ்சம் தரைக்காற்றும் இருக்கும். தரைக்காற்றுனா சேரலுக்கும் வரைக்கும் அது கடற்கரையை நெருங்கி ஒரு 75 கிலோமீட்டர் தொலைவில், 100 கிலோமீட்டர் தொலைவில் 100 கிலோமீட்டருக்கு வரும்பொழுது தரைக்காற்று கொஞ்சம் கடல் நோக்கி. அப்போ சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்துல, விழுப்புரம் மாவட்டத்துல, புதுச்சேரி, கடலூர் பகுதிகளில் கிழக்கு திசை நோக்கி, தரையிலிருந்து புயல் நோக்கி, தரைக்காற்று புயலுக்கு போகும். புயல் காற்று தரையில பெரிய அளவிலே பாதிப்பை கொடுக்காது. தரையிலிருந்து போகும் பொழுது புயல் வந்து விட்டது, நமக்கு வந்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தை அந்த மாவட்ட பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தும். இறுதியில செயலிழந்து அனைத்து வடகடலோர மாவட்டங்களுக்கும், பிறகு அப்படியே வட உள் மாவட்டங்களுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி பயணிக்கும் பொழுது, கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் பயணிக்கும் பொழுது திருச்சி, மதுரை மற்றும் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பள்ளம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அப்படியே நீலகிரி மாவட்டம் போய் தெற்கு கர்நாடகா, மைசூர் மற்றும் பெங்களூர் எல்லாம் போய் அப்படியே அரபிக்கடல் நோக்கி 4ஆம் தேதி போய் சென்றடையும், 3ஆம் தேதி சென்றடையும். இது கரையை கடக்கும் பொழுது கரையை கடக்கும் பொழுது புயல் அப்படிங்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே மீண்டும் மாறி கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை ஆய்வு மையம். அப்படி இருக்கும்போது அந்த வேக மாறுபாடு அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? அதாவது லேண்ட்ஃபால்னு சொல்லப்படுற அந்த தரைப்பகுதியில மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதனுடைய வேகம் குறைய குறைய மாறுபடுமா அல்லது தீவிரமா தான் இருக்குமா? ஒரு 30-36 மணி நேரத்திற்கு புயலாக இருக்கும். 28ஆம் தேதியே அது 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு வரும்பொழுதோ 150 கிலோமீட்டர் தொலைவிலேயே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்துரும். இன்னும் நெருங்கி வரும் பொழுது அது தாழ்வு மண்டலமாக செயலிழந்துரும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் நெருங்கி வந்தா அது வெல்மார்க் லோ பிரஷர், தீவிர தாழ்வு பகுதியாக கூட செயலிழந்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதனால காற்று பெரிதாக இருக்காது. ஒருவேளை அதிகபட்சமாக மண்டலம் என்ற அளவிலே கடக்கலாம். மண்டலம்னா கொஞ்சம் காற்று இருக்கும். ஒரு 45 கிலோமீட்டர் வேக காற்று தான். அது கடந்தது கூட தெரியாது சில பேருக்கு. இது புயலுக்கு போன காற்றா இல்ல புயல் கடக்கிறதா என்று கூட தெரியாத அளவிற்கு கடந்ததும் புயலுக்கு போகும் முன்பு வீசிக்கொண்டு காற்றும் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும் என்பதனால கடந்தது கூட தெரியாத அளவிற்கு போய்விடும். ஆகவே இது ஒரு பெரிய காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் மழை ஒரு கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்க போகிறது. இப்பொழுது டெல்டா மட்டும் வடகடலோரம் மட்டும் கொடுக்குது. அது இன்னைக்கு சென்னைக்கு இல்லாமல் இருக்கிறது. புதுச்சேரிக்கு தெற்கே மட்டும் கொடுத்து கொண்டிருக்கு. அதுல நாகப்பட்டினத்துக்கு தான் கொஞ்சம் நல்ல மழை பொழிப்பை கொடுத்து கொண்டிருக்கு. இப்பொழுது மயிலாடுதுறை, காரைக்காலுக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நாளை இரவிலிருந்து சென்னைக்கும் கொடுக்கும். சென்னைக்கு கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாகிவிடும் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு. இப்போ இந்த புயல் உருவாகக்கூடிய இந்த சூழலுக்கு முன்னாடியே மழைப்பொழிவு இல்லாத இப்ப இந்த தரங்கம்பாடி, சென்னை கடற்கரை பகுதி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கடல் சீற்றம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு. அங்க காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதாவது புயலுக்கு காற்று 4 திசையில இருந்தும் வரும். அதாவது அந்தமான் பகுதி, சுமத்ரா தீவு பகுதியில இருந்தும் காற்று வரும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல இருந்து வெப்ப நீராவி வரும். மழையை கொடுக்கக்கூடிய நீரை எடுத்துக்கொண்டு வரும். அந்தமான் பகுதியிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு வரும். அதே போல இமயமலை பகுதியிலிருந்து குளிர்காற்று சென்னை வழியாக, தென் மாவட்டங்கள் வழியாக கடல்ல போய் இறங்கி இலங்கையை சுற்றி கொண்டு உள்ளே போகும். அதே போல அரபிக்கடல் காற்று வரும். இப்படி 4 பக்கமும் காற்று வரும் பொழுது அரபிக்கடல இருந்து காற்று திருச்செந்தூர் பகுதியில போகும் பொழுது தண்ணியே உள்ளே தள்ளும், உள்வாங்கும் கடல். அதாவது ஆரியங்காவு கணவாய் எனப்படக்கூடிய அந்த செங்கோட்டை வழியாக வரக்கூடிய காற்று, அதே போல ஆரல்வாய் மொழி வழியாக வரக்கூடிய காற்று, திருச்செந்தூர் கடற்பகுதி, தூத்துக்குடி கடற்பகுதியில் உள்ள காற்று உள்ள போய் இறங்கும் பொழுது கடலை உள்வாங்க செய்யும். அப்படியே சுற்றி கொண்டு புயலுக்குள் வரும் பொழுது தண்ணீரை மேலெழுப்போம், இடம்பெயரும். திருச்செந்தூர் தண்ணீர்
அப்படியே தரங்கம்பாடி, சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடம்பெயரும். இதனால கடல் சீற்றமாக இருக்கிறது. இந்த கடல் சீற்றம் இன்னும் அதிகரிக்க செய்யும். கண்டிப்பாக இது புயல் கரை கடக்கும் வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய சீற்றத்தை விட இன்னும் ஒரு சில மடங்கு கூடுதலாகத்தான் இருக்கும். கரையோர பகுதிகளில் படகுகள்லாம் அங்குமிங்கும் அழக்கடிக்கும். கண்டிப்பாக காற்றோட கொஞ்சம் வேகம் கடற்பகுதியில மட்டும்தான் இருக்கும், தரையில இருக்காது. தரை ஏறும் பொழுது அடர்த்தி மிகுந்த ஊடகமா இருக்கும். குளிர்காற்று இருக்கிற காரணத்தினால காற்று வேகம் ஒரு தடையாக இருக்கும், காற்றை முறிக்கும் அமைப்பாக இருக்கும் தரைப்பகுதி, கரையோர பகுதி. ஆனால் கடல்ல வெப்பம் மிகுந்த பகுதியாக இருக்கிற காரணத்தினால கடல் நீர் வெப்பமாக இருக்கும், வெப்பம் மிகுந்த ஒரு சூடான காற்றா இருக்கிற காரணத்தினால அது எளிதில் பயணிக்கும், வேகமாக பயணிக்கும். கரையோர பகுதிகளில் உள்ள படகுகளை ஒன்றோடு மோத செய்யும், சீற்றம் அதிகமாக இருக்கும். கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிசைகளுக்கு மண்ணரிப்பை ஏற்படுத்தும், கடல் அரிப்பை ஏற்படுத்தும். மரங்கள் எல்லாம் சில இடங்கள்லாம் மரங்கள்லாம் கூட வேரோட பிரிஞ்சு சாய்ச்சிருக்கு செல்ல செய்யலாம். அந்த மாதிரி மண் அரிப்புகளை ஏற்படுத்தும், படகுகளை ஒன்றோடு மோத செய்யும். இதற்கு நாம் முன்னெச்சரிக்கை அந்த இடத்துல எடுக்கணும். சில இடங்கள்ல தூண்டில் வளைவெல்லாம் அமைச்சு கல்லெல்லாம் போட்டு கொட்டியிருக்காங்க. ஆனால் அது இல்லாத இடங்கள்ல இந்த மாதிரி மண்ணரிப்பை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக இந்த பருவமழை காலங்களில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு பெரும்பாலும் கடலோர பகுதிகளினுடைய தாக்கத்துல அதிகமாக இருக்கும். ஆனா இந்த முறை டெல்டாலேருந்து இந்த தாக்கம் வரக்கூடிய காரணம் என்ன? இந்த முறை டெல்டாலையும் அதிக பாதிப்பு, அதாவது இந்த சம்பா தாளடி பயிர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இதனுடைய பாதை அப்படி அமைந்ததுனாலதான் காரணமா? கண்டிப்பாக. அதாவது பொதுவாக கடல் வெப்பம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல தான் நிகழ்வுகள் உருவாகும். இப்போ கடல் வெப்பம் அரபிக்கடல்ல 29-30 டிகிரி, வங்கக்கடல்ல பாத்தீங்கன்னா 30 டிகிரி, அந்தமான் தெற்கு பகுதி சுமத்ரா தீவு ஒட்டி 31 டிகிரி. அது இல்லாம பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வலுவான நீரோட்டம் எல்லாம் நம்முடைய வங்கக்கடல் பகுதியில, இலங்கை சுற்று வட்டார பகுதியில வலிமையா பயணிக்குது. சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து வலிமையான வெப்ப நீரோட்டம் அந்தமானோட தெற்கு பகுதி சுமத்ரா தீவு பகுதி கொண்டு வருது. அதாவது நெகட்டிவ் ஐஓடியாக மாறுவதற்கான முன்னோட்டமாக அரபிக்கடலுக்கு தெற்கு இருக்கக்கூடிய வெப்பநிலையை கடத்தி கொண்டிருக்கிறது. அண்டர் கிரவுண்ட்ல ஆறு போல ஓடக்கூடிய வெப்ப நீரோட்டம் அது சுமத்ரா தீவு பகுதி கொண்டு வருகிறது வெப்பத்தை. கொல்கட்டாவில இப்ப மேலே தரைக்கு மேலே குளிர், ஆனா கடல்ல 30 டிகிரி வெப்பம். கல்கட்டா ஒட்டி பாரதீப், ஒரிசா எல்லாமே அங்கேயும் 30 டிகிரி. அந்த வெப்பத்தை இலங்கை பக்கம் கடத்தி கொண்டு வருகிறது. அந்தமான் பகுதி வெப்பத்தையும் சுமத்ரா தீவு பகுதி கொண்டு வரும் பொழுது அதிக வெப்பமான பகுதியும் இல்லாமல் நீரோட்டங்கள் வலுவாக வெப்ப நீரோட்டங்கள் பயணிக்கக்கூடிய பகுதியாக அந்தமானிலிருந்து இலங்கைக்கு இடைப்பட்ட பகுதி, குறிப்பாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவு பகுதி 1 டிகிரி 0 டிகிரியிலிருந்து அந்த சுமத்ரா தீவிலிருந்து இலங்கை வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாட்டு ஒட்ட கூட நீங்க நீரோட்ட வரைபடத்தை பார்த்தால் புரியும். தமிழ்நாடு அருகில் கூட இந்த நீரோட்டம் தான் 2 நீரோட்டம். இதுதான் பிரிவுகளில் எது வழியே பிடித்து எந்த நீரோட்டத்தை பிடித்து பயணிக்கும் என்றுதான் அதுல ஆய்வுல இருக்கிறது. இப்போ இந்த 2 நீரோட்டம் தமிழ்நாடு ஒட்டி கூட வலுவா பயணிக்குது. இலங்கையை திரிகோணமலை ஒட்டியும் கல்முனை மற்றும் அம்மந்தோட்ட வழியாகவும் வலுவாக நீரோட்டம் பயணிக்குது. வலுவான நீரோட்டம் இருக்கிற காரணத்தினால புயல்கள் உருவாகவும், இது வரக்கூடிய வழித்தடத்தை உறுதி செய்யவும், பாதை அமைக்கவும் இது எல்லாமே உறுதியாக அமைந்திருக்கிறது கடல் நீரோட்டம். இப்பொழுதுக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அது உருவானதுலேருந்து அதனுடைய பாதை பயணிக்கிறது அப்படிங்கிறது எங்க போய் கரையை கடக்குங்கிறத தொடக்க நிலையில அது கணிக்க முடியாத ஒரு சூழல்ல இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அடுத்தடுத்து போக போக அதனுடைய திசைங்கிறது வடக்கு வடமேற்காகத்தான் இப்ப வரைக்கும் இருக்கு. இந்த திசை அப்படிங்கிறது திடீர்னு மாறக்கூடிய சூழல் உருவாகுமா? அதாவது ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய வானிலை அறிக்கையில எந்த மாற்றமும் செய்யவே இல்லை. ஆரம்பத்திலிருந்து நான் குறிக்கப்பட்டது பல்வேறு ஊடகங்களுக்கு கேட்ட கேள்விக்கும் சொன்னது ஒரே பதில் தான். இது அதாவது கடந்த 18ஆம் தேதி உருவான பொழுது உருவாகும் இடம் சுமத்ரா தீவு, இலங்கையை ஒட்டி வரும், வட இலங்கை வரும், தமிழ்நாடை ஒட்டி புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே கடக்கும் என்று அப்பவே எழுதி வழங்கிவிட்டேன். இன்னும் மாற்றம் செய்யவில்லை. ஆனால் பல்வேறு உலக மாதிரிகள், கணினி மாதிரிகள் தான் காலையில் ஒன்று, மாலையில் ஒன்று, இரவில் ஒன்று என்று மாற்றி மாற்றி காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் கூட காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்ல அந்த புரிதலை ஏற்படுத்ததான் இந்த கேள்வியே. கண்டிப்பாக அந்த 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 எதனா கணினியில ஏற்றக்கூடிய பல்வேறு தரவுகள் தவறான தகவலாகும் பொழுது கணினி தவறான தகவலை தான் கொடுக்கும், ரிசல்ட் தவறா தான் வரும். அதாவது நம்ம இப்ப இது அங்க கொண்டு போகும்னு வானிலையாளர்கள் கணித்தார்கள் என்றால், இப்போ குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் நோக்கி மேலே 10 கிலோமீட்டர் உயரத்துல ஜெட் ஸ்ட்ரீம்னு ஒண்ணு பயணிக்குது. அதாவது குஜராத்ல புறப்பட்டு ஜப்பான் வரைக்கும் அது போகுது. குஜராத்ல புறப்படல, நம்ம இந்தியாவுக்குள்ள நுழையிற இடம் குஜராத், வெளியாகும் இடம் அருணாச்சல பிரதேசம். அது அரபு நாடுகள் வழியாக இந்தியாவுக்குள்ள குஜராத்ல நுழைஞ்சு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் மற்றும்
அப்படியே மேற்கு வங்கம் வழியாக வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக சீனாக்குள்ள போய் ஜப்பான் வரைக்கும் பயணிக்கிறது. இது ஜெட் ஸ்ட்ரீம் 10,000 மீட்டர் உயரத்துல 10 கிலோமீட்டர் உயரத்துல பயணிக்குது. இந்த ஜெட் ஸ்ட்ரீம் என்ன ஆகும்னா இது புயலாக உருவாகும் பொழுது மிக உயர்ந்த புயலாக உருவானால் அது தன்னுடைய ரெக்கையை விரிக்கும், அதிகமா பரப்பும் பொழுது சூப்பர் சைக்ளோன் வரைக்கும் உருவாகும்னு எதிர்பார்த்தாங்க ஆரம்பத்துல. நீங்க GFS மாடலை பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய மாடல்களை பார்த்தா பெரும் புயலா உருவாகக்கூடியதும் அழுத்தத்தை பாத்தீங்கன்னா 980 வரைக்கும் கூட 956 கூட அழுத்தத்தை போட்டிருந்தாங்க. அதுல அந்த அளவுக்கு உருவாகும் என்று அதை கணிக்க முடியும். ஏன்னா குளிர்காற்று இருக்கிறது, இங்க குளிர்காற்று நீரோட்டம் வலுவாக இருந்தாலும் அதை விரிவடையோ அல்லது பெரிதாக வலுவடையவோ அது வழிவகை செய்யாது. ஆகவே நெல்லூர் வரைக்கும் உயரழுத்தம் இருக்கிறது, குளிர்காற்று வலுவாக இருக்கிறது. ஹைதராபாத்ல 12 டிகிரி செல்சியஸ் வெப்பம், ஊட்டி கொடைக்கானலை விட ஹைதராபாத் வெப்பம் குறைந்திருக்கிறது. அந்த அளவிற்கு குளிர்ச்சி தன்மை இருக்கிறது ஹைதராபாத். அங்கிருந்து வரக்கூடிய காற்று தான் கடந்த 2-3 நாளா சென்னை வரைக்கும் வந்தது, நேற்றும் வந்தது, இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த குளிர்காற்று. இதனால நெல்லூரை தாண்டி போகாது, அங்கே உயரழுத்தம் இருக்கிறது, அதிக அழுத்தம் கொண்ட காற்று, அடர்த்தி மிகுந்த காற்று, குளிர்ச்சி மிகுந்த காற்று. இது புயலாக உருவாகும் பொழுது உயரம் கூடும் பொழுது ஜெட் ஸ்ட்ரீம் அந்த 240 கிலோமீட்டர் வேகத்துல பயணிப்பது மேற்கு வங்கத்தோட மத்திய பகுதியிலையும் உத்தரப்பிரதேசம் அந்த அலகாபாத் இதற்கு மேலே உள்ள 10 கிலோமீட்டர் உயரத்துல தான் 240. ஆனால் ஒடிசா கிட்ட பயணிக்கக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீமோட வேகம் சுமார் ஒரு 120. அதே ஆந்திர பிரதேசம் உடைய காக்கிநாடா, விசாகப்பட்டினம், ஏனாம் பகுதியில் பயணிக்கக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம் உயரம் குறைவாகவே இருக்கிறது. அதாவது 5000 மீட்டர்லயே 5000 மீட்டர்லயே ஜெட் ஸ்ட்ரீம் பயணிக்கிறது. ஆனால் அதோட வேகம் பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் தான். ஆக இது தலையை உயரம் கூடும் பொழுது தன் தலையை பிடித்து அது இழுத்துக்கொண்டு போய்விடும், புயலை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு போய்விடும். ஏற்கனவே மேற்கத்திய இடையூறு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கத்திய இடையூறு தன் பக்கம் புயலை இழுத்துக்கொண்டு போய்விட்டது என்று கூட பேசப்பட்டது. அப்பவும் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் எடுத்துட்டு போனது. இப்பவும் ஜெட் ஸ்ட்ரீம் இழுத்துக்கொண்டு போய்விடும் என்ற கணிப்பின் காரணமாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் கூட இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இழுக்கும் என்று கூட சில கணிப்புகள் காரணமாக பாதையை மியான்மர் வரைக்கும் வட்டமிட்டு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். பெரும்பாலானோர் இப்பொழுது நெல்லூருக்கு தெற்கே வந்து விட்டார்கள், பெரும்பாலானோர் சென்னைக்கு தெற்கே தான் இருக்கிறார்கள். ஆகவே இனிமேல் உறுதியாகிவிட்டது தமிழ்நாடு என்று. இந்த குழப்பம் தான் இந்த வானிலையோட கணிப்பில் ஏற்பட்ட குழப்பம். ரைட். இப்போ இது சென்னை, அதே மாதிரி தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள், ஈவன் டெல்டா மாவட்டங்கள்ல மழைப்பொழிவை தரக்கூடிய ஒரு புயலாக இது மாறப்போகிறது. அதே மாதிரி இலங்கைக்கு திரிகோணமலைக்கு அருகில் இது இருக்கிறதுனால அங்கேயும் பாதிப்புகள் அதிகமா இருக்கும். அங்க சூழல் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக திரிகோணமலையில நேற்று முன்தினம், அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு முன்பே முல்லைத்தீவு வெள்ளப்பெருக்கு, முல்லைத்தீவுல கடுமையான வெள்ளப்பெருக்கு. இருவர் அங்கிருந்து தொடர்பில் இருந்து கொண்டே இருந்தார். இப்பொழுது தகவல் தொடர்பு அவருக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வரைக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கு, ஆறுகள் பாலங்கள் எல்லாம் தரைப்பாலங்களுக்கு மேல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவிலிருந்து தகவல் கிடைக்கவில்லை. ஆனால் கடுமையான தமிழ் மக்கள், எப்பொழுதுமே இந்த தமிழ் மக்கள் அங்க இலங்கை பகுதியிலிருந்து எந்த தகவலுமே கிடைக்காது. எந்தவித கஷ்டப்பட்டாலும் தகவல் வெளியவே வராது. ஒரு 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு இப்ப தகவல் தொடர்பு இல்ல. கண்டிப்பாக அங்கே காற்று பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே சுமார் ஒரு 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று நேற்றிலிருந்து அடித்துக் கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்திலேயே காற்று அந்த அளவுக்கு வேகமாக அடிக்கப்படுது. நிச்சயமாக தனுஷ்கோடியில கூடுதலாக இருக்கும், நெடுந்தீவுல அதை விட கூடுதலாக இருக்கும், யாழ்ப்பாணத்தில் அதை விட கூடுதலாக இருக்கும், முல்லைத்தீவுலையும் திரிகோணமலையும் அதிகமாக இருக்கும். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர் பகுதியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அது வெள்ளம் வடிந்த பிறகுதான் தகவலே நமக்கு தெரியும். எப்பொழுதுமே பாதிக்கும் பொழுது அது தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கும், வடிந்த பிறகுதான் தெரியும். மிக மோசமான மழை பொழிவை இலங்கைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது, காற்று பாதிப்பையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பெருங்காற்று பாதிப்பு இல்ல, சிறு காற்று தான், 85 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தான். மழை பொழிவு அதிகமாக பொழிந்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணங்கள், யாழ்ப்பாணத்தை விட முல்லைத்தீவு, திரிகோணமலை பகுதிகள். ரைட். இப்போ புயல் மழை அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பெருமழை பெருவெள்ளம் அப்படிங்கிற ஒரு அச்சம் தொடர்ந்து ஏற்படுது. இப்போ சென்னைக்கு இனிமே அடுத்த 2 நாட்கள், அதாவது 28ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த மழை 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வட கடலோர மாவட்டங்கள். அப்படி இருக்கும்போது இந்த முறை வெள்ளமோ மழையோ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பாக, அதாவது இந்த நிகழ்வு சென்னையை நெருங்கும் பொழுது நாளை இரவு 28ஆம் தேதி இரவே மழை தொடங்கிடும். தொடங்கும் பொழுதே கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கும் மழை. அதாவது 29ஆம் தேதியிலிருந்து வலுவாகிவிடும் மழை. 29ஆம் தேதியிலிருந்து தினசரி அதிகபட்ச மழை பொழிவு ஒரு 10-15 சென்டிமீட்டர் பதிவாகலாம். 29ஆம் தேதி
29ஆம் தேதி ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் பதிவாகலாம். ஏதேனும் ஒரு இடத்துல 29ஆம் தேதி 20 சென்டிமீட்டர் கூட பதிவாகலாம். ஏன்னா இப்ப டெல்டாவை மையமா வைத்து நுழையக்கூடிய காற்று, மயிலாடுதுறை வழியாக நுழையக்கூடிய காற்று வடக்கே வந்ததும் மாமல்லபுரம் மன்னிக்கவும் பழவேற்காடு, எண்ணூர் போன்ற பகுதிகள் வழியாக நுழைந்து அப்படியே திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பகுதிகள் வழியாக மீண்டும் வந்துதான் புதுச்சேரியில இறங்கும். அப்ப காற்று நுழையும் இடம் சென்னை மாநகரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதியாக இருக்கும். கடற்காற்று நுழையும் இடம் இரு காற்று இணைவும். குளிர்காற்று வந்துதான் அதை வந்து மழையா மாத்தணும். ரெண்டுமே திருவள்ளூர் சென்னை மாவட்டங்கள்ல இருக்கும். அப்படியே உள் மாவட்டம் திருவண்ணாமலை வரைக்கும் மழை இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி ஒரு 10-15 சென்டிமீட்டர், ஓரிரு இடங்கள்ல ஒரு 20 சென்டிமீட்டர் கூட இருக்கலாம். 29ஆம் தேதி அந்த காலை 8:30 30ஆம் தேதி காலை 8:30 மணி வரைக்கும். 30ஆம் தேதி அதிகபட்ச மழை பிடிப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்குள்ள அந்த 29ஆம் தேதி பெய்த மழை வடிந்து விடும். அதனால ஏன்னா சீராக அது பெய்துட்டு இருக்கும். அந்த 29ஆம் தேதி மழை ஒரே நல்ல வெப்பசலன இடிமழை பொடி போல திடீர்னு அம்பத்தூர்ல கொட்டியது போல திடீர்னு கொட்டி திடீர்னு வழிய விடாது. இப்ப டெல்டாவில தூரிட்டே இருக்கு பாருங்க, அதே மாதிரி சீரா மணிக்கு 1 சென்டிமீட்டர். அப்போ சென்னைக்கு ரெட் அலர்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா ஆரஞ்சு அலர்ட் எதிர்பார்க்கலாம். ரெட் அலர்ட் கண்டிப்பாக உண்டு சென்னைக்கு. 29, 30ஆம் தேதி ரெட் அலர்ட் உண்டு. 1ஆம் தேதி ரெட் அலர்ட் உண்டு. 29, 30, 1ஆம் தேதி ரெண்டும் இருக்கும் ரெட் அலர்ட் கண்டிப்பாக. 30ஆம் தேதி கண்டிப்பா ரெட் அலர்ட் இருக்கும். அதாவது ரெட் அலர்ட்டோட கணக்கு மழை பொழிவை வைத்து அல்ல, அது தவறான தகவலாக இருக்கிறது. அதாவது மஞ்சள் அலர்ட் என்பது இந்த மாவட்டங்களுக்கு மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, கனமழை பொழிவுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. தொடர்ந்து அப்டேட்டில் இணைந்தே இருங்கள், கவனத்தை திருப்பி வைத்திருங்கள். இந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு மழை பொழிவு கொடுக்க போகிறோம், மழை பொழியுமா பொழியாதா, இந்த மாவட்டத்துக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது, அது இருக்கலாம், தொடர்ந்து இணைந்தே இருங்கள், அப்டேட் பார்த்திருங்கள் தான் அர்த்தம் மஞ்சள். ஆரஞ்சு என்பது அதாவது மழை பொழிவானது பொழிவதற்கு அதிக சாத்தியக்கூறு உண்டாகிவிட்டது, பொழியலாம், ஆகவே படகு எல்லாம் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், ரெடியா இருங்க, ஆக்ஷன்ல இருங்க, உறுதியாகி விட்டது கிட்டத்தட்ட அப்படிதான் அர்த்தம். ரெட் என்றால் பெய்து விட்டது. ராமேஸ்வரத்துல 41 சென்டிமீட்டர் பெய்ததுக்கு அப்புறம் தான் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. பெய்து விட்டது, மீட்பு பணியை தொடங்குங்கள் என்றுதான் அர்த்தம். ஆகவே மழை பொழிந்த பிறகு கூட ரெட் அலர்ட் கொடுப்பாங்க, சில நேரத்துல பொழிய போகும்போது கொடுப்பாங்க. ஆகவே மீட்பு பணியில் இறங்குகள்னு தான் அர்த்தம் ரெட். அப்போ மழை பொழிவு அதிகம் இருக்கிறது என்றுதான் அர்த்தமே தவிர ஆரஞ்சு என்பது மழை பொழியாது என்பதற்கல்ல, குறைந்த மழைக்கல்ல, மழை பொழிவதற்கு சாத்தியக்கூறுகள், அதிக மழை பொழிவதற்கு சாத்தியக்கூறுகள், பாதிக்கும் மழை பொழிவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதற்கான அர்த்தம். பாதிக்கும் மழை பொழிய போகிறது என்றுதான் அர்த்தம் ரெட்டு, அப்படிதான் அர்த்தம். ஆனா இது தவறாக தெரியுது. வானிலை ஆய்வு நிறுவனத்துல அதுல நம்மளுடைய இதுல பார்த்தாலே தெரியும், வெப்சைட்ல இது விளக்கம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மஞ்சளுக்கும் ஆரஞ்சுக்கும் ரெட்டுக்கும் கீழே அடியில தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால ரெட் அலர்ட் என்பது வரக்கூடிய நாட்களில மழை பொழிய போகிறது, கனமழை பொழிவு என்பதற்கு தான். 29 ரெட் அலர்ட் இல்லைன்னா 30 1ஆம் தேதி ரெட் அலர்ட் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஆனால் பாதிக்கும் மழையாக இருக்காது, சீராக பெய்ய வடிய 29 நடக்கும். 30ஆம் தேதி மட்டும் நெருங்கி இருக்கும் என்பதனால குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு, குறிப்பிட்ட இடங்களில விட்டு விட்டு மழை பொழிவு, அப்படியே சீரா கனமழையா பெய்துட்டே இருக்கும், திடீர்னு மிக கனமழையா பொழியும். ஆனால் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு 25 சென்டிமீட்டருக்கு மேல போகாது. ஆனால் இப்ப இருக்கிற ஏரி எல்லாமே அரை ஏரி பாதி ஏரி தான் இருக்கு, செம்பரம்பாக்கம் பொடல் எல்லாமே. ஆகவே ஆந்திர பகுதியில மழை பெய்யாது. ஏன்னா இது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வரைக்கும் தான் இருக்கும் மழை பொழிவு, திருத்தணி வரைக்கும் தான் இருக்கும். ஆந்திர பொழிவுல மழை பெய்ந்தாதான் ஆந்திர பண்ணி அது வந்து அப்படியே திருவள்ளூர் மாவட்டம் கொசத்தலை ஆத்திரையோ இதுலயே வந்து நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்கும். ஆந்திர மழை இல்ல, அப்ப இங்க பெய்யற மழை தான், அதுவே பெரிய பாதிப்பு இருக்காது. இங்கேயும் பெய்து ஆந்திராவிலையும் பெய்தாதான் மழை பாதிப்பு வரும். அதனால கணக்கிடும் பொழுது மிக்ஸம் புயல் போல பாதிப்பு இருக்காது. ஆனால் மழை பொழிவு ரெட் அலர்ட் கொடுக்க முடியல, கொஞ்சம் போக்குவரத்துக்கு இடையூறு கொடுக்கும் வகையில தாழ்வான பகுதியில கொஞ்ச நேரம் வடியும் வரை கொஞ்சம் இடையூறு, சப்வேல தண்ணி தேங்கிறது இறைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே தவிர பெரிய பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த புயல் கரையை கடந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்போது கூட ஒரு சீரான தொடர் மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். திடீர்னு ஒரு பெருமழையோ அல்லது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவோ இல்லாம எல்லாராலையும் மேனேஜ் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இந்த புயல் வந்து நம்மள அந்த கடந்து போக போகுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு செல்வகுமார். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.